அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரண படுக்கையில இருக்கும்போது கடுமையாக வேதனைப்படுகிறார்கள் சகோதரர்களே. கடும் வேதனை, 10 நாட்கள் அவர்கள் பட்ட வேதனை இருக்கிறது. அதை அவர்களே சொல்லும் போது இன்னி உஅகு கமா யுஅகு ரஜுலானி மின்கும், உங்களில் 2 மனிதர்கள் படுகிற வருத்தத்தை நான் தனியே அனுபவிக்கிறேன் என்று சொன்னார்கள். அப்படியான அந்த மரண படுக்கையில் இருக்கும் போதும் அல்லாஹ்வுடைய தூதருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை என்ன தெரியுமா? அஸ்ஸலா அஸ்ஸலா, தோழர்களே தொழுகை தொழுகை என்று சொன்னார்கள். அந்த தொழுகை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வசியத் சகோதரர்களே. நாம் அவர்களை உயிரை விட உண்மையாக நாம் நேசிக்கிறோம். நம்முடைய உயிரை விட மேலாக அவர்களை நாம் நேசிக்கிறோம். அப்படியாக நாம் நேசிக்கக்கூடிய நம்முடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணப்படுக்கையில் என்னையும் உங்களையும் நம்முடைய சமுதாயத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் பார்த்து செய்த வசியத் அஸ்ஸலா அஸ்ஸலா, தொழுகை தொழுகை என்ற இந்த அழைப்பு நம்முடைய காதுகளில் எப்போதும் ரீங்காரம் செய்து கொண்டிருக்க வேண்டும். வெறுமனே ஊருக்காக தொழாதீர்கள், மனைவிக்காக தொழாதீர்கள், பிள்ளைகளுக்காக தொழாதீர்கள், சகோதரர்களை ரமலானுக்காக தொழாதீர்கள், அல்லாஹ்வுக்காக தொழுங்கள்.